வணக்கம். என் பேர் வந்து சி.கே. குமாரவேல். நான் வந்து சிஇஓ அண்ட் கோஃபவுண்டர் ஆஃப் நேச்சுரல் சலூன் செயின். இன்றைக்கி நானும் என் மனைவி வீணாவும் இந்த நேச்சுரல் சலூனை 20 வருஷமாக நடத்திட்டுருக்குறோம். இப்போ வந்து 700 சலூனை வந்து டச் பண்ணிகிட்ருக்குறோம். 5 சதர்ன் ஸ்டேட்லேயும் ப்ளஸ் ஒரிசாலையும் we are number 1 in all the states. அண்டு எங்களுடைய இப்போ வந்து ஆம்பிஷன் என்னென்னா, முதல் ஸ்டெப்பாக வந்து அடுத்த ஆக்சுவலாக அந்த கொரோனா காலத்தில் முடிச்சிருக்கணும். நாங்கள் 2022 31 டிசம்பர் வச்சுருந்தோம். இப்போ அதை மாற்றி 2025 டிசம்பர் 31 மாற்றிருக்கோம். டு மேக் நேச்சுரல்ஸ் ஆஸ் தி நம்பர் 1 சலூன் செயின் ஆஃப் ஏஷியா. அப்படின்னா ஒரு 3000 சலூன் செயின் பண்ணணும் அப்படின்றதா வந்து வச்சுருக்கிறோம். 1000 சக்ஸஸ்ஃபுல் உமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் அண்ட் 50,000 ஜாப்ஸ் க்ரியேட் பண்ணணும். அதுதான் எங்களுடைய ஃபஸ்ட்டு கோலு. செகண்ட் கோலாக வந்து நாங்கள் வந்து இந்தியன் நேச்சுரல்ஸை வந்து வேர்ல்டு நம்பர் 1 சலூன் பிராண்டாக ஆக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய லாங் டேர்ம் கோல். அது வந்து 31 டிசம்பர் 2030 அப்படின்ற ஒரு டெட்லைனை நோக்கி போகிறோம். அதுதான் எங்களுடைய இப்போ வந்து அந்த பிஸ்னஸுக்கான முயற்சி. இதை வந்து ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா, நாங்கள் அதை ஆரம்பித்தது வந்து எனக்கு வந்து எங்கள் சொந்த ஊர் வந்து கடலூர், பாண்டிச்சேரி பக்கத்தில். எங்கள் அப்பா தான் வந்து நாங்கள் பார்த்த முதல் ஆண்டர்ப்ரனர். அவருக்கு வந்து என்ன பிஸ்னஸ்ன்னு சொன்னால், அவர் நிறைய வந்து அந்த மருந்து பொருட்கள் ஃபார்மா ப்ராடக்ட்ஸை பல்கில் வாங்குவார். சின்ன பாக்கெட்டில் போட்டு அவர் வந்து எல்லா மெடிக்கல் ஷாப்புக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார். இதுதான் அவருடைய ப்ரைமரி பிஸ்னஸ். ஆனால் அவர் ஒரு இன்னோவேட்டிவ் பர்சன். ஏதாவது புதுமை விரும்பி ஏதாவது புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணணும்னு சொல்லி வேரியஸ் பிஸ்னஸ் கிட்டத்தட்ட 99க்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அவர் வந்து ட்ரை பண்ணிட்டார். அவர் வந்து ஒரு டைம் வந்து சிங்கப்பூருக்கு ஒரு எக்ஸிபிஷன் அட்டன் பண்ணுறதுக்காக போனார். ஃபார்ச்சுனேட் அந்த போகும்போது அவருடைய சூட்கேஸில் வந்து ஒரு டாட்டா பாட்டில் ஷாம்பு இருந்தது. ஃபார்ச்சுனேட்லி ஃபார் அஸ் அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார் ஹிம் அந்த பாட்டில் உடஞ்சி அவருடைய ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ஷாம்பு ஆகிடுச்சு. நான் சொன்னேன், அவர் பார்த்தீங்களா வந்து அவர் வந்து ஃபார்மா ப்ராடக்டை பல்கில் வாங்கி சின்ன பாக்கெட்டில் போடுவார்ன்ட்டு, ஏன் அதே மாதிரி ஷாம்புவும் சின்ன பாக்கெட்டில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசித்தார். அவரே வந்து ஷாம்புக்கான மிஷின்ஸ் தயாரித்தார். அவரே வந்து ஷாம்புக்கு ஃபார்முலேஷன் போட்டார். அவர் பேக் பண்ணார். இந்தியா ஃபஸ்ட்டு சாஷே ஷாம்பு வெல்வெட் அப்படின்னு பேர் வச்சு அவர் இந்தியா டுடே அவர் லான்ச் பண்ணார் 1979. இந்தியா டுடே கேம் அவுட் வித் அன் ஆர்டிக்கல் அபவுட் 50 ரெவல்யூஷன்ஸ் விச் சேஞ்ச் இன் இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். அதில் எங்களை அதாவது 2008 வந்து கொண்டு வந்தாங்க அந்த இது. அதில் வந்து எங்கள் அப்பாவுடைய சாஷே இன்னோவேஷன் வந்து இஸ் நம்பர் 8 இன் தட் லிஸ்ட். அதுதான் எங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான, ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது அது. அவர் வந்து he said something very interesting. What a rich person is able to afford, the poor person should be able to what a rich person is able to enjoy, the poor person should be able to afford அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த காலத்தில் வந்து ஷாம்பு வந்து வெறும் ஒரு பணக்காரர்கள் மட்டுமே யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு இருந்த ஒரு பொருளை எப்படி வந்து நடுத்தர மக்களுக்கும் கீழே இருக்கிற மக்களுக்கும் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு யோசித்ததோட விளைவு தான் அந்த சாஷே ஷாம்பு அவர் பேக் பண்ணது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா, ஒரு கடையில் போனீங்கன்னா நிறைய தொங்கும் பொருட்கள் இருக்குது. அது ஷாம்புவாக இருக்கலாம், ஹேர் ஆயிலாக இருக்கலாம், சிப்ஸாக இருக்கலாம், சாப்பிட்ற பொருளாக இருக்கலாம், க்ரீமாக இருக்கலாம். அது எல்லாம் பார்க்கும்போது சைலண்ட்டாக நாங்கள் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து தேங்க்யூ சொல்லுவோம். ஏன்னா அன்னைக்கு அவர் கண்டுபிடிச்ச அந்த சாஷே அப்படின்ற ஒரு இன்னோவேஷன் தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு அந்த இதை மாற்றிருக்கு. அதுதான் வந்து எங்கள் அப்பா வந்து அந்த அந்த ஆண்டர்ப்ரனர் ஆகணும் அப்படின்ற ஒரு விதை ஊன்றினார். இது இன்னொன்று வந்து அங்கே நாங்கள் காலேஜுக்கு படிக்கிறதுக்காக நான் வந்து கோயம்புத்தூர் போனேன். அதான் என்னுடைய செகண்ட் என்னுடைய வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்னுடைய அந்த டிஃபைனிங் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னுடைய செகண்ட் டிஃபைனிங் மூமெண்ட் பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா, நான் கோயம்புத்தூரில் வந்து காலேஜ் போய் சேர்றேன். என் ஃப்ரெண்டு சொன்னார், பிஎஸ்ஜி காலேஜில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே தான் வந்து நான் நியூட்ரிஷன் டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு சொன்னாப்புல அந்த நியூட்ரிஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் ரொம்ப அழகான பெண்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் அந்த டிபார்ட்மெண்ட்டே செலக்ட் பண்ணேன். அங்கே போய் பார்த்தா தான் தெரிஞ்சது, அங்கே எங்கள் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸை விட எங்கள் டீச்சர்ஸ்லாம் இன்னும் அழகாக இருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சீரியஸே இல்லாத ஏதோ ஒரு காலேஜ் போனோம், ஒரு காலேஜ் போனால் ஒரு அப்படியே ஒரு ஜாலியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு தான் வந்து காலேஜுக்கு போனோம். அதே மாதிரி தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். நாங்கள் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு டெய்லி வந்து காலேஜ் போவோம். ஆனால் கிளாஸுக்கு போக மாட்டோம். கேன்டீனில் உட்காந்து ஒரு நாள் காஃபி குடிச்சிட்டு இருந்தோம். என் ஃப்ரெண்டு சொன்னார், யாரோ எம்எஸ் உதயமூர்த்தின்னு ஒருத்தர் வந்திருக்காராம், அவர் வந்து ஆடிட்டோரியத்தில் பேசுகிறாராம், அவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்கலாமா அப்படின்னு சொன்னாப்புல.
யார் அந்த உதயமூர்த்தி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் ஆடிட்டோரியத்துக்குள்ளே போனால் அன்றைக்கி வந்து காந்தி ஜெயந்தி டே. எனக்கு இந்த காந்தினாவே ஆகாது. அந்த காலத்தில் நான் வந்து நினச்சேன் காந்தி தான் வந்து இந்த இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷனுக்கு காரணம். இந்த இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்றா இருந்தால் இந்த சச்சின் டெண்டுல்கரும் வாசிம் அக்ரமும் ஒன்றா கிரிக்கெட் விளையாடுவாங்க. வி கேன் வின் தி வேர்ல்டு கப்பு. ஐ வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் ஹிந்து முஸ்லீம் யூனிட்டியோ இந்தியா பாகிஸ்தான் யூனிட்டி மேலெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. அப்போ என்ன வாட் கேன் ஐ டூ டு மேக் த இந்தியன் கிரிக்கெட் டீம் டு வின் த வேர்ல்டு கப்? அண்டு நான் நினச்சிக்கிட்டேன் காந்தியால் தான் வந்து இப்போ பார்ட்டிஷன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு காந்தினா பிடிக்காது. இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நான் வந்து உள்ளே போகிறேன் ஆடிட்டோரியத்துக்கு. அன்றைக்கி காந்தி ஜெயந்தி டே. உதயமூர்த்தி ஆப்வியஸாக காந்தி பற்றி தான் பேசுகிறாரு. அவர் சொல்கிறாரு, ஹவு டு வி இந்தியன்ஸ் எப்படி நம்ம வந்து காந்தி ஜெயந்தியை செலிப்ரேட் பண்ணுறோம், ஒரு ஃப்ளாகை வந்து சட்டையில் குத்திக்குவோம், நேஷ்னல் ஃப்ளாகை ஹாய்ஸ்ட் பண்ணுவோம், காந்தி படத்துக்கு மாலை போடுவோம், ஸ்வீட்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம், மேரே பாரத் பஹான்னு சொல்லுவோம், ஜெய் ஹிந்துன்னு சொல்லுவோம். அதுக்கெல்லாம் நம்மளாம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு டிவி பார்ப்போம். அதான் இந்தியன் வே ஆஃப் செலிப்ரேட்டிங் த காந்தி ஜெயந்தி டே. வி திங்க் ஹீ இஸ் அ மகாத்மா அண்ட் வி ஆர் அன் ஆர்டினரி ஆத்மா. தெர் இஸ் நோ கனெக்ஷன் பிட்வீன் அஸ் excepting in 2000 rupees and 500 rupees notes. He said something very interesting. He said there is an portrait, காந்தி படம் ஒன்று அமெரிக்கன் பார்லிமெண்ட்டில் இருக்கான், வாஷிங்டன் டிசி இல்லை. அந்த படத்துக்கு கீழே எம்கே காந்தி 1869 to 1948 அப்படின்னு போடலை. மகாத்மா காந்ி ஃபாதர் ஆஃப் தி நேஷன் இந்தியா அப்படின்னும் போடலை. அந்த காந்தி படம் போட்டு அதுக்கு கீழே எ சிங்கிள் மேன் கேன் மேக் எ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு வந்து காந்தி படம் போட்டிருந்து தான். எனக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக இருந்தது. அது சொன்னார் அவர். அந்த படம் தான் வந்து அந்த ஒரு லைன் தான் எனக்கு அந்த காலேஜில் கிடச்சிது. அண்ட் தட் ஒன் லைன் இஸ் இனஃப் டு லீவ் மை லைஃப். எனக்கு அந்த சிங்கிள் மேன் கேன் மேக் அ டிஃப்ரென்ஸுன்றது அது நம்மளால் முடியுமா அப்படின்ற கொஸ்டினாக கேட்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து பிலீவ் பண்ண ஆரம்பித்தேன். நாம் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கெல்லாம் வந்து அதிக டைம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து காந்தியோட அந்த ஆட்டோபயோகிராஃபி சத்திய சோதனை, மை எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத், அந்த புக்கை படிங்க. அது வந்து எனக்கு வந்து லைஃப் சேஞ்சிங் புக்காக இருந்தது. நெல்சன் மண்டேலா அதை பற்றி பேசியிருக்கிறாரு, மார்ட்டின் லூத்தர் கிங் பேசியிருக்கிறாரு, நிறைய பேர் வந்து வாழ்க்கையை சேஞ்ச் பண்ண புக்குன்னு சொல்லி நாராயணமூர்த்தி இன்ஃபோசிஸ் பேசியிருக்கிறாரு, நிறைய பேர் அதை பற்றி அப்துல் கலாம் பேசியிருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு புக்கு. அந்த புக்கை வந்து நான் வந்து வாங்கி படித்து அதுக்கப்புறம் வந்து காந்தியால் இன்ஸ்பயர் ஆகி அதுக்கப்புறம் வந்து என்னுடைய லைஃப் வந்து வேறு லைனில் போக ஆரம்பிச்சிருச்சு. அதில் மெயினாக வந்து அந்த சிங்கிள் மேன் கேன் மேக் அ டிஃப்ரென்ஸ் அப்படின்ற என்னை நானே நம்ப ஆரம்பிக்கிறதுக்கு அந்த விதை வந்து அந்த இடத்துல போடப்படுகிறது. நம்ம மைண்டு வந்து இஸ் மேடப் ஆஃப் கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்டாக. கான்ஷியஸ் மைண்ட் வந்து 1/8, சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து 7/8. கான்ஷியஸ் மைண்டுனா திஸ் இஸ் அ கேர்ள், திஸ் இஸ் அ பாய், திஸ் இஸ் அ ப்ளூ கலர், திஸ் இஸ் அ க்ரீன் கலர், திஸ் இஸ் அ கார், திஸ் இஸ் அ பைக். இது வந்து கான்ஷியஸ் மைண்ட் இன் ஆக்ஷன். சப்கான்ஷியஸ் மைண்ட் என்னென்னா, நம்ம எல்லோரும் இன்னைக்கு காலையில் என்ன பண்ணோம், பேஸ்ட் எடுத்தோம், ப்ரஷ் வச்சோம், நம்ம வந்து ப்ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எந்த ஹேண்டில் வந்து நம்ம வந்து ப்ரஷ்ஷை ஹோல்டு பண்ணணும், எவ்வளோ பேஸ்ட் எடுக்கணும், எவ்வளோ நேரம் ப்ரஷ் பண்ணணும் அப்படின்லாம் நம்ம திங்க் பண்ணவே இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம ப்ரஷிங் ஹஸ் பிகம் அ சப்கான்ஷியஸ் ஆக்டிவிட்டி. எது நம்ம திரும்ப 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 செய்கிறோமோ அது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆகிடும். அங்கே கான்ஷியஸ் மைண்டுக்கு வேலை இருக்காது. அது மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய அதனால தான் நான் சொல்லுவேன், நான் காந்தி படம் போடுறதுக்கு பதில் உங்கள் படத்தை போடுங்க. உங்கள் படத்தை போட்டு அது கீழே வந்து எ சிங்கிள் மேன் கேன் மேக் அ டிஃப்ரென்ஸ், எ ஒன் உமன் கேன் மேக் அ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி உங்கள் படத்துக்கு கீழே இந்த லைனை போட்டுட்டு நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களோட லைஃபே மாற ஆரம்பிச்சிடும். ஏன்னா அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுவீங்க. உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் வந்து பிரமாதமாக வந்து ஆகிடும். அதுதான் வந்து நான் வந்து அந்த காலேஜில் கிடைச்ச எனக்கு அந்த ஒரு லைன். அதுக்கப்புறம் வந்து நான் காலேஜ் முடிச்சுட்டு நான் வந்து எனக்கு வந்து இங்கே 2 அண்ணா. ஃபஸ்ட் அண்ணா வந்து டாக்டர் சி.கே. ராஜ்குமார் வெல்வெட்டு, செகண்ட் அண்ணா வந்து சி.கே. ரங்கநாதன் ஆஃப் கவின் கேர். அவங்களோட வந்து நான் பிஸ்னஸில் வந்து சேர்றேன். நான் வந்து யங் ரெஸ்ட்லெஸ் கிட்டு. எவ்ரி டே போயிட்டு ஏதாவது புதுசாக ஐடியா கொடுத்துட்ருப்பேன். இன்ஸ்டெட் ஆஃப் டிஸ்மிஸ்ஸிங் தி ஐடியா தே வில் டிஸ்மிஸ் மீ. அவங்க சொல்லுவாங்க, நீ ரொம்ப சின்ன பையன், நீ சும்மா வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்வாங்க. எனக்கு உள்ள கோபமாகவும் இருக்கும், ஆனால் பயமாகவும் இருக்கும். நம்ம சொல்கிறது கரெக்டாக சொல்கிறோமா அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருந்தது. அப்போ தான் வந்து எனக்கு வந்து அந்த ஒரு முக்கியமான ஒரு இது வந்தது. நம்மளே ஏன் பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஐடியா எனக்கு வர ஆரம்பிச்சிது. இன் லைஃப் யூ ஹவ் காட் 2 சாய்ஸ். யூ கேன் டிஸ்கஸ் ஆர் யூ கேன் டிசைடு. People who discuss don't decide.
அண்ட் பீப்புள் ஹூ டிசைட் டோன்ட் டிஸ்கஸ். ஐ டிசைடட் டு ஸ்டார்ட் மை ஓன் பிஸ்னஸ். அதுதான் அடுத்த முக்கியமான பாயிண்ட். நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் வந்து இந்த பிஸ்னஸ் கரெக்டாக, அந்த பிஸ்னஸ் கரெக்டாக, அப்படி இல்லைனா வந்து இந்த டைம் கரெக்டாக, அந்த டைம் கரெக்டாக அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து யூ ஹாவ் டு டேக் தட் டிசிஷன் அண்ட் தென் மேக் தட் டிசிஷன் தி ரைட் டிசிஷன். ரைட் டிசிஷன், ராங் டிசிஷன் முதல்ல எதுவுமே கிடையாது. முதல்ல நீங்கள் அந்த டிசிஷனை எடுங்க. அப்புறம் நீங்கள் போடுற எஃபர்ட்லேயும், நீங்கள் உங்களுடைய ஹார்ட் ஒர்க்லேயும், உங்களுடைய கண்டினியூஸ் முயற்சியிலையும் தான் அந்த எஃபர்ட் வந்து கரெக்டான ரிசல்ட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கும். அதுதான் வந்து நான் அந்த டைம் கற்றுக்கிறது. அதுக்கப்புறம் எங்கள் 2 அண்ணாக்கிட்டையும் நான் ரொம்ப ஒரு முக்கியமான லெசன் அந்த டைம் வந்து கற்றுக்கினேன் நான். அந்த லெசன் வந்து ஐ வாண்ட் டு ஷேர். அதாவது அவங்க சொன்னாங்க, அதாவது என்ன லெசன்னா, இஃப் யூ வாண்ட் டு பி சக்ஸஸ்ஃபுல் இன் லைஃப் அண்ட் பிஸ்னஸ், பி அன்ரீசனபிள். A reasonable man adapts himself to the world. An unreasonable man makes the world adapt to him. So all the progress in this world is made by unreasonable people. அந்த அன்ரீசனபிளாக இருக்கிறவங்க தான் வாழ்க்கையில் வந்து நிறைய வந்து சாதிச்சிருக்கிறாங்க. அப்படின்ற லைனை வந்து திரும்ப திரும்ப எங்கள் அண்ணா கிட்ட 2 பேர் ஒர்க் பண்ணும்போது அந்த மெசேஜ் திரும்ப திரும்ப வந்துட்டு இருந்தது. ரெயின் ஃபில்ஸ் த சைஸ் ஆஃப் தி வெசல் யூ கேரி. இந்த மழை பெய்யுது, நீங்கள் வெளியே ஒரு ஸ்பூன் வச்சிங்கன்னா ஸ்பூனை ஃபில் பண்ணணும், டம்ளரை வச்சா டம்ளரை ஃபில் பண்ணணும், பக்கெட்டை வச்சா பக்கெட்டை ஃபில் பண்ணணும், ஸ்விம்மிங் பூலை வச்சா ஸ்விம்மிங் பூலை ஃபில் பண்ணணும், ரிவரை வச்சா ரிவரை ஃபில் பண்ணணும். வாட் இஸ் தி சைஸ் ஆஃப் யுவர் ட்ரீம்? நீங்கள் 30,000 ரூபா ஜாப் வேணுமா உங்களுக்கு? நீங்கள் உங்களுக்கு 1 லட்ச ரூபா ஜாப் வேணுமா? நீங்கள் 3 லட்ச ரூபா மாதம் சம்பாதிக்கணுமா? நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் நம்பர் 1 இருக்கணுமா? இந்தியாவில் நம்பர் 1 இருக்கணுமா? ஆர் டு யூ வாண்ட் டு லீவ் யுவர் மார்க் இன் திஸ் வேர்ல்டு? என்ன உங்களுடைய ட்ரீம் சைஸ்? அதை வந்து நீங்கள் டிசைட் பண்ணணும். அதனால தான் ட்ரீம் பிக், ஸ்டார்ட் ஸ்மால் அண்ட் கீப் மூவிங் அப்படின்றது தான் என்னுடைய லைஃப் ஃபார்முலாவை நான் வச்சுருக்கிறது. அதாவது ட்ரீம் பிக், பெருசாக இருக்கணும் ட்ரீம். when I said இந்த பிகினிங்கில் நான் சொன்னேன் பாருங்கள், அதாவது வேர்ல்டு நம்பர் 1 சலோன் செயின் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ட்ரீம் போட்டுட்டிங்கன்னா உலகம் வில் கான்ஸ்பயர் வித் யூ அண்ட் மேக் யுவர் ட்ரீம் பாசிபிள். அந்த மாதிரி பெரிய ட்ரீமாக இருக்கணும். பட் ஸ்டார்ட் ஸ்மால். பெரிய ட்ரீமாக இருக்கணும்னா பெருசாக ஆரம்பித்தா அதுக்கப்புறம் நமக்கு நிறையா தடுங்கல் வர ஆரம்பிச்சிடும். அதனால் ட்ரீம் பிக்கு, ஸ்டார்ட் ஸ்மால் அண்ட் கீப் மூவிங் அப்படின்றது தான் வந்து நான் வந்து கற்றுக்கிறது. அந்த ஒரு தேர் இஸ் அ பியூட்டிஃபுல் சீன் இந்த மூவி, இந்த பர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸ்னு ஒரு மூவி இருக்குது. அந்த மூவியில் வந்து எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்ச சீன் ஒன்று. அது வந்து அவங்க அப்பா வந்து அந்த சின்ன பையனுக்கு வந்து ஒரு பாஸ்கெட் பால் கிஃப்ட் அவனோட பர்த்டேக்கு வாங்கி கொடுப்பாரு. நெக்ஸ்ட் டே ஃபாதர் அண்ட் தி சன் வந்து பாஸ்கெட் பால் கோர்ட்டுக்கு போயிட்டு அந்த சின்ன பையன் ட்ரிபிள் பண்ணி அந்த பாஸ்கெட்டை தூக்கி போடுவான். அது வந்து உள்ளே போகாது. அவங்க அப்பா உடனே கோர்ட்டை விட்டு வெளியே போயிட்டு அவர் வந்து he will scream, hey boy, you can't shoot now, don't try, you need to grow அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அப்படியே கோர்ட்டை விட்டு வெளியே போவார். இப்போ அந்த சின்ன பையன் திரும்ப வந்து ட்ரிபிள் பண்ணுவான், இப்போ தூக்கி போடுவான், பால் வந்து பாஸ்கெட்டுக்குள்ளே போயிடும். அவங்க அப்பா அங்கேருந்து அவனை பார்த்துட்டு உள்ளே வருவார். உள்ளே வந்து அந்த பையனுடைய தோல் மேலே கை போட்டு அவர் சொல்லுவார், just because the world thinks they cannot, they will tell you you cannot. If you have a dream, go ahead and shoot it. Do not listen to this world. அந்த உங்களுக்கு இருக்கிற அந்த செல்ஃப் பிலீஃப் தான் ரொம்ப முக்கியமான ஸ்டார்டிங் பாயிண்ட். நீங்கள் காலேஜில் நீங்கள்லாம் வந்து படிக்கிறீங்க, அதில் வந்து பிலோ 20 ஒரு ரொம்ப அழகான ஒரு ஃபேஸ் இன் லைஃப். எல்லாருக்குமே போய் திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் பெஸ்ட்டு ஃபேஸ் இன் லைஃப் அப்படின்னு சொன்னால் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் நான் காலேஜில் படித்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு அழகான லைஃப். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அந்த காலேஜில் வந்து நீங்கள் எங்கே படிச்சிருக்கீங்களோ, எந்த கிளாஸ் படிக்கிறீங்களோ அங்கே வந்து நல்லா படிங்க. அது வந்து ரொம்ப முக்கியமானது. பட் வெறும் அகாடமிக்ஸோடு நிறுத்திக்காதீங்க. ஐடென்டிஃபை யுவர் +1. உங்களோட +1 என்ன அப்படின்னு சொல்லி காலேஜில் தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். உங்களோட +1 வந்து ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், ஒரு டான்ஸாக இருக்கலாம், இல்லைனா பாட்டு பாடுறதா இருக்கலாம், இல்லைனா ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லைனா ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணுறதா இருக்கலாம். உங்களோட ஐடென்டிஃபை யுவர் +1, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது வந்து உங்களுடைய வந்து காலேஜ் டிகிரி வந்து உங்களுடைய வந்து ஃபஸ்ட்டு மார்க்கு அண்ட் கோல்டு மெடல் நீங்கள் வாங்கினீங்கன்னா அது உங்களோட வந்து இன்டர்வியூ ரூம் வரையும் உங்களை கூப்பிட்டு போகும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸு, உங்களோட மெத்தட் ஆஃப் ட்ரெஸ்ஸிங்கு, உங்களோட வே ஆஃப் ப்ரெசென்டிங், அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஜாப் வாங்கி கொடுக்கும். College teaches language. It doesn't teach you communication. College teaches you chemistry. It doesn't teach you teamwork. College teaches you physics. It doesn't teach you goal setting. College teaches you history. It doesn't teach you how to become a leader. College teaches you geography. It doesn't teach you how to travel the world.
நீங்கள் இந்த லைஃப் ஸ்கில் தான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து மிகப்பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகும். அதுக்கு வந்து காலேஜில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது அப்பார்ட் ஃப்ரம் அகாடமிக்ஸு நீங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்கில்லை அங்கே காலேஜில் கற்றுக்கோங்க. இதுதான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சஜஷன் கொடுக்குறேன். பிட்வீன் 20 and 30, அதாவது நீங்கள் இப்போ காலேஜ் முடிச்சிட்டிங்க, நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் டோன்ட் ஜாயின் பிக் கம்பெனிஸ். ஸ்மால் கம்பெனிஸை ஜாயின் பண்ணுங்கள். அந்த பிக் கம்பெனிஸை ஜாயின் பண்ணிங்கன்னா என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய அகாடமிக் சிஸ்டம் ஆல்ரெடி வந்து உங்களுடைய வந்து இமேஜினேஷனையோ உங்களுடைய வந்து க்ரியேட்டிவிட்டியோ டெஸ்ட் பண்ணல. உங்களுடைய மெமரி ஸ்கில்லை மட்டும்தான் நம்மளுடைய அகாடமிக்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியாவில் எவ்வளவு ஸ்டேட் இருக்குது அப்படின்னு கேட்டால் 29 ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஈஸியாக சொல்லிவிடுவாங்க. அதுக்கு அடுத்து வந்து ஹவு இஸ் த கண்ட்ரி டிவைடட் இன்டு ஸ்டேட்ஸ் அப்படின்னு கேட்டால் தெரியாது, அப்படியே முடிப்பாங்க. ஏன்னா நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படலை. தி கண்ட்ரி இஸ் டிவைடட் இன்டு ஸ்டேட்ஸ் பேஸ்ட் ஆன் லிங்குவிஸ்டிக்ஸ். அதான் என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்களோ அதை பேஸ் பண்ணி சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் நீங்கள் ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ நீங்கள் ஒரு கொஸ்டினை கேட்டிங்களோ, இல்லை ஒரு டீச்சரை வந்து ஒரு டவுட் கேட்டிங்களோ, இல்லைனா ஒரு ஆப்போசிட் வியூ பாயிண்ட் சொன்னீங்கன்னா அவங்க அதை ஒத்துக்கிற மனநிலையில் இல்லை. ஏன்னா கரிக்குலம் வந்து செட் பண்ணியிருக்கிறது வெறும் மெமரி ஸ்கில்லை மட்டும்தான் இது டெஸ்ட் பண்ணுது. உங்களோட க்ரியேட்டிவிட்டியோ இமேஜினேஷனோ டெஸ்ட் பண்ணாதனால அது வரைக்கும் நீங்கள் இப்படி போயிட்டு திரும்ப ரியல் லைஃப்பில் வரீங்க. ரியல் லைஃப்பில் பெரிய கம்பெனியில் போய் சேர்ந்தீங்கன்னா இன்ஃபோசிஸ்ஸு, விப்ரோ, ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரி கம்பெனியில் தான் நம்ம எல்லோரும் சேரணும்னு ஆசைப்பட்றோம். அங்கே சேர்ந்தால் என்ன ஆகும்? காலையில் 8 மணிக்கு உங்களை பஸ் பிக்கப் பண்ணோம், 9 மணிக்கு கொண்டு போய் உங்களை ஆஃபீஸ் விட்டுரும். காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு இட் இஸ் ஆல்ரெடி ப்ரோக்ராம்டு. உங்களோட டீம் மெம்பர் யார், அவங்களோட கேஆர்ஏ என்ன, நீ என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, மதியானம் என்ன லஞ்சு, சாயங்காலம் எத்தனை மணிக்கு கொண்டு வந்து பஸ்ஸு பிக்கப் பண்ணணும், எப்படி ட்ராப் பண்ணணும், எல்லாமே ப்ரோக்ராம்டு. யூ cannot ஈவன் மேக் ஒன் மிஸ்டேக். ஆல்ரெடி உன்னுடைய எஜுகேஷன் சிஸ்டம் ஒன்று இதுவரை மிஸ்டேக் பண்ண விடலை. இப்போ நீங்கள் ரியல் லைஃப்பை கற்றுக்க வந்துட்டு இங்கேயும் பெரிய கம்பெனியில் சேர்ந்தால், ஏன்னா சிஸ்டம் ப்ராசஸ் தான் அங்கே ட்ரைவ் பண்ணும். சின்ன கம்பெனியில் ஜாயின் பண்ணுங்கள். சின்ன கம்பெனியில் ஜாயின் பண்ணால் தான் அங்கே பேஷன் இருக்கும், அங்கே வந்து ட்ரீம் இருக்கும், அங்கே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட் அப்போட எனர்ஜி தான் அங்கே வெரி டிஃப்ரெண்ட். அங்கே ஒரு ஆந்த்ரப்ரனரு அவங்களோட எனர்ஜி, அதை பார்த்து டீம் ஃபார்ம் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இதை கற்றுக்கலாம், எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஒர்க் பண்ணலாம். இப்படி நீ ஒர்க் பண்ணும்போது தான் நீ வந்து நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். பெரிய கம்பெனியில் நீ வந்து கற்றுக்கிட்டேன்னா திடீர்னு ஒரு நாள் 10 வருஷம் கழித்து நீ வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க டிசைட் பண்ணி உனக்கு ஒரு பிங்க் ஸ்லிப்பு கொடுப்பாங்க. உனக்கு ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு எப்படி போகிறதுன்னு கூட தெரியாது. ஏன்னா உனக்கு you are not used to it. Between 20 and 30, please join small companies. Join a company where join a good boss who allows you to make a lot of mistake. நிறைய தப்பு பண்ணுங்கள். தப்பு பண்ணி தான் ரியல் லைஃப்பை கற்றுக்க முடியும். என்ன நீங்கள் சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னு சொன்னால் கீழே விழுந்தால் தான் சைக்கிள் ஓட்ட கற்றுக்க முடியும். நீச்சல் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நீச்சலை வந்து 2-3 டைம் நீங்கள் வந்து இது பண்ணால் தான், தப்பாக பண்ணால் தான் நீச்சல் கற்றுக்க முடியும். ஒரு புது ஸ்போர்ட்டை கற்றுக்கணும், மியூசிக் கற்றுக்கணும், எதுனாலும் ஈவன் பிஸ்னஸை கற்றுக்கணுன்னா நீங்கள் தப்பு பண்ணால் தான் கற்றுக்க முடியும். அதனால தான் நீங்கள் பெரிய கம்பெனியை ஜாயின் பண்ணாமல் சின்ன கம்பெனியில் ஜாயின் பண்ணி அவங்களோட எக்ஸ்பென்ஸில் நீங்கள் நிறையா மிஸ்டேக் பண்ணி கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு தயாராகிடுறீங்க. பிட்வீன் 30 and 40 நீங்கள் இது வரைக்கும் வந்து நீங்கள் வந்து வேறு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிங்க. நவ் இட் இஸ் யுவர் டைம் டு ஸ்டார்ட் டூயிங். ஏன்னா மற்றவங்கள இதில் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நேரில் வாழ்கிறது வேறு, உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களோட ஓன் எஃபர்ட்டில் வாழ்கிறது வேறு. அந்த 30 and 40ல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட ஹார்ட் எங்கே பீட் பண்ணுது, அதை பார்த்து நீங்கள் வந்து பிஸ்னஸுக்கு போங்க. அதில் வந்து 2-3 மிஸ்டேக் நடக்கும். பட் இஃப் யூ ஃபால் யூ கேன் கெட் பேக். ஏன்னா டைம் இருக்குது. கீழே விழுந்தால் எழுந்துடலாம், அந்த மாதிரி கீழே விழுந்தால் எழுந்துடலாம். அந்த மாதிரியான பிட்வீன் 30 and 40 நீங்கள் இது பண்ணணும். பிட்வீன் 40 and 50 focus. Identify the one thing you want to do and focus on that. Focus is your ability to say yes to the one thing and the discipline to say no to the 99 distractions. If you chase 2 rabbits, you will catch neither. 2 முயலை பிடிக்க பார்த்தீங்கன்னா எந்த முயலையும் பிடிக்க முடியாது. எந்த முயலை பிடிக்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். யூ கேன் சேஞ்ச் த மெத்தட் ஆஃப் கேச்சிங் த ராபிட், ஆனால் முயலை சேஞ்ச் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி இந்த ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா தான் வாழ்க்கையில் பெரிய லெவலில் நீங்கள் எடுத்துகிட்டு பண்ண முடியும். பிட்வீன் 50 and 60 நீங்கள் வந்து நவ் தட் உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடுச்சு, எல்லாம் வந்துடுச்சு. இந்த வயசு புதுசாக எதுவும் ட்ரை பண்ணிடாதீங்க. எது உங்களுக்கு தெரியுமோ லைஃப்பில் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். பிட்வீன் 60 and 70 பார்ட்னர் வித் அன் யங்ஸ்டர். உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உங்களுக்கு விஸ்டம் இருக்குது,
உங்களுக்கான எனர்ஜி லெவல் வந்து கீழே இருக்குது. 20 and 30 இருக்கிற பசங்களோட பார்ட்னர் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்களோட எனர்ஜி லெவலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் சேர்ந்துன்னா மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபார்முலா வரும். அப்படின்றது தான் வந்து நான் வந்து இது கற்றுக்கிறது. இதுக்கப்புறம் 2 விஷயம் நான் வந்து ஷேர் பண்ண விரும்புகிறேன், என்னுடைய வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் கருதுறது. ஒரு நல்ல விஷயம், ஒரு கெட்ட விஷயம். ஃபஸ்ட்டு நான் வந்து கெட்ட விஷயத்தை பற்றி பேசுகிறேன், அதுக்கப்புறம் வந்து நல்ல விஷயம் பற்றி பேசுகிறேன். இது வந்து என்னோடய வாழ்க்கையில் வந்து நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ராகா ஹெர்பல் பவுடர்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணி அதில் மிகப்பெரிய ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஃபெயிலியர் ஆனவுடனே வந்து எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் வந்து நான் வந்து அந்த ஃபெயிலியர் ஆனால் என்ன பண்ணுவோம், நம்ம வேறு யாராவது ப்ளேம் பண்ண பார்ப்போம், இல்லைன்னா எக்ஸ்டர்னல் சப்போர்ட் எதாவது இருக்கான்னு பார்ப்போம், யாராவது ஹெல்ப் பண்ணி நம்மளோட பிரச்சனை யாராவது சால்வ் பண்ணுவாங்களா, இப்படி வந்து இது பண்ணுவோம். நம்ம வி ஆர் ஆல் இண்டியன்ஸ், வி ஆர் குட் பீப்புள், வி ஆர் காட் ஃபியரிங் பீப்புள், வி ஆர் நாட் காட் லவ்விங் பீப்புள். எப்போ நிறையா இன்றைக்கி வந்து நாளைக்கு எக்ஸாம் நடந்தால் இன்றைக்கி போய் ஒரு பிள்ளையாருக்கு வந்து ஒரு தேங்காய் உடைச்சா அவரே எக்ஸாம் எழுதுகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கோ அப்படி இந்த மாதிரி இருப்போம். இந்த பிஸ்னஸ் நடக்கும்போது நிறையா பிரச்சனைன்னொடனே நிறைய சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து நிறைய பிரச்சனைன்னொடனே நான் வந்து பெரிய ஐயப்பா டிவோட்டி, சபரிமலைக்கு வந்து போக ஆரம்பித்தேன். ஃபார் 18 வருஷம். when I had more problems I went twice. That poor fellow ஐயப்பா didn't help me, so I came down and I changed to Balaji. I went up to Tirupati and I bribed that guy. That Balaji also didn't help, so I came down and I went in search of these Allahs and the Jesus and the astrologer and the numerologist and this vastuologist. எதை தின்னா பித்தம் தெளியுன்னு சொல்லி யார் பின்னாடியெல்லாம் சுற்ற ஆரம்பித்தேன். ஒன்றுமே நடக்கலை. அப்படி இருக்கும்போது தான் நான் வந்து ஒரு ராமகிருஷ்ணா மட்டில் வந்து ஒரு விவேகானந்தர் படம் ஒன்று பார்த்தேன். அந்த படத்தை கீழே வந்து போட்டிருந்தது, to me he is not an atheist who does not believe in God. To me he is an atheist who does not believe in himself. கடவுளை நம்பாதவன் நாத்திகன் அல்ல, எவன் ஒருவன் தன்னைத்தானே நம்பவில்லையோ அவன்தான் நாத்திகன் அப்படின்னு போட்டிருந்தது. அது என்னுடைய மைண்டில் வந்து ஒரு முக்கியமான இதாக விழுந்தது. அதுக்கப்புறம் நானே நான் நம்ப ஆரம்பித்தேன், வெளியே சுத்தத்தை விட்டுட்டு. அந்த நம்ப ஆரம்பித்த உடனே ஸ்லோலி பட் ஸ்டெடிலி மை லைஃப் ஸ்டார்டட் சேஞ்சிங். டுடே தெர் இஸ் அ மண்டே காட். சம் காட்ஸ் ஆர் பவர்ஃபுல் ஆன் Thursdays, சம் காட்ஸ் ஆர் பவர்ஃபுல் ஆன் Saturdays, some gods will bless you, take some money and go away. There is a tamasha happening in this country in the label of God. Ours is the only country where the first bribe is to God and the first corruption is God accepting the bribe and not honoring the commitment. இது வந்து ஒருத்தன் வந்து என்ன பண்ணியிருந்தானா, டெய்லி வந்து கடவுளை கும்பிட்டுனே இருந்தானா. அவன் வந்து ஐ வாண்ட் டு வின் அ லாட்ரி டிக்கெட், ஐ வாண்ட் டு வின் அ லாட்ரி டிக்கெட் இப்படின்னு டெய்லி பூஜை பண்ணினே இருப்பானான். ஒரு நாள் கடவுளுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சான். அவனோட கனவுல வந்து சொன்னாராம், முதல்ல போய் லாட்ரி சீட்டு வாங்கு, லாட்ரி சீட்டே வாங்காமல் நீ மான்னு வந்து ஐ வாண்ட் டு வின் அ லாட்ரி டிக்கெட், ஐ வாண்ட் டு வின் அ லாட்ரி டிக்கெட்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னாராம். அந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து அவங்க உழைப்பை போடாமல் வெறும் கடவுளே ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சுற்றி அந்த காலம்லாம் இருந்தது. அதிலேருந்து நான் என்றைக்கு வெளியே வந்தனோ அன்றைக்கி தான் வந்து எனக்கு வந்து என்னோடய வாழ்க்கை வந்து அந்த இடத்துல அழகாக செட் ஆச்சு. அந்த மாதிரி வந்து அதாவது ரிச் பீப்புள் பெக் இன்சைட் தி டெம்பிள், poor people beg outside the temple. Whether you are rich or poor depends on where you are begging. God is not the author of your destiny, God is a co-author of your destiny. அதாவது கடவுளை நம்புறதே வேலையை வச்சுக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு செல்ஃப் பிலீஃபு, அதுக்கப்புறம் காட் பிலீஃப், இந்த மாதிரி வந்து நம்ம போட்டோம்னா நம்மளோட லைஃப் மாறும். இந்த செல்ஃப் பிலீஃப்னு சொல்லும்போது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச கதை ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். அது வந்து அந்த இட்டாலியில் வந்து ஃப்ளாரன்ஸ்ன்னு ஒரு நகரத்தில் வந்து டேவிடுன்னு ரொம்ப ஒரு அழகான ஒரு ஸ்டாச்சு ஒன்று இருக்குமா. அந்த ஸ்டாச்சு வந்து உலகமே எல்லோரும் வியந்து பார்ப்பாங்க. அதோடைய பேக்ரவுண்ட் கதை பார்த்திங்கன்னா ஒரு 500 வருஷத்துக்கு முன்ன போனால் ஒரு 18 ஃபீட் லாங் மார்பிள் பிளாக் ஒன்று இருந்தது. அந்த மார்பிள் பிளாக்கில் வந்து அந்த மியூசியம் அஃபீஷியல்ஸ் வந்து எல்லா ஸ்கல்ப்டர்கிட்டையும் காமிச்சு, சிற்பிங்கள்கிட்டலாம் இதை வச்சு எதாவது செய்ய முடியுமா, இதை வச்சு எல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்காங்களாம். அப்போ வந்து லியோனார்டோ டாவின்சின்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்கல்ப்டர் இருந்தார். அவர்கிட்ட இதை காமிச்சு என்ன எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அவர் சொன்னாராம், இது ஃப்ளாட் அண்ட் யூஸ்லெஸ், இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாராம். உடனே வந்து அடுத்து அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அடுத்த ஒரு 300 வருஷம் நடக்குது. அப்போ அடுத்த சூப்பர் ஸ்டார் ஆஃப் ஸ்கல்ப்டிங் இண்டஸ்ட்ரி, அடுத்த சிற்பி வராரு. அவர் பேர் மைக்கேல் ஆஞ்சலோ. அவர்கிட்ட இந்த 18 ஃபீட் லாங் பிளாக்கை காமிச்சு இதை வச்சு எதாவது பண்ண முடியுமா கேட்குறாங்க. பண்ண முடியும்னு சொல்லி அவருக்கு எடுத்துக்கிறாரு. அவர் வந்து சுற்றியும் வந்து ஹேமர் அண்ட் சிசிலை வச்சு அடிக்கிறாரு. அடித்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஒரு பையன், சின்ன பையன் வந்து என்னப்பா பண்ணுற, இதை வந்து சுற்றியை வச்சுட்டு இந்த கல்லை இப்படி அடிச்சுட்டு இருக்கிறீ அப்படின்னு கேட்டாப்லையா. அதுக்கு வந்து மைக்கேல் ஆஞ்சலோ சொன்னாராம், இதுக்குள்ளே ஒரு ஏஞ்சல் இருக்குது, அதை நான் வெளியே விட பார்க்குறேன், அதனால தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாராம்.
அதான் வித்தின் ஈச் ஒன் ஆஃப் யூ தேர் இஸ் அன் ஏஞ்சல். நம்மளுடைய லைஃப் ஜேர்னியே அந்த அந்த ஏஞ்சலை வந்து உலக கொண்டு வரது தான். ஈவன் இஃப் த ஹோல் வேர்ல்டு பிலீவ்ஸ் இன் யூ, இஃப் யூ டோன்ட் பிலீவ் இன் யுவர் செல்ஃப், nobody can help you. On the contrary, even if the whole world doesn't believe in you, if you start believing in yourself, nobody can stop you. யார் ஃப்ளாட் அண்ட் யூஸ்லெஸ்ன்னு உலகம் சொல்லட்டும், நீங்கள் உங்களை ஃப்ளாட் அண்ட் யூஸ்லெஸ்ன்னு என்றைக்குமே நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு பெரிய ஆளாக வருவீங்க அப்படின்னு சொல்லி திரும்ப 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 நினைங்க. அதுதான் அந்த சிங்கிள் மேன் கேன் மேக் அ டிஃப்ரென்ஸு, அந்த ஒன் மேன் கேன் மேக் அ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் உங்களை வந்து பார்க்குற விஷயம். அதை நீங்கள் பார்க்க ஆரம்பித்து உங்களை நீங்கள் வந்து செல்ஃப் பிலீஃப், அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சூப்பர் ஸ்டாருக்கும் சாதாரண வரவங்களுக்கும் ஒரே டிஃப்ரென்ஸ் தான், செல்ஃப் பிலீஃப். யார் யார் அவங்கள நம்புகிறாங்களோ உலகம் வந்து அவங்களுக்கு தள்ளி நின்று வழி கொடுக்கும். தி குவாலிட்டி ஆஃப் தி பெயிண்டிங் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி பெயிண்டர், நோ பிளேமிங் அலவுட். குவாலிட்டி ஆஃப் தி ஸ்கல்ப்டர் இஸ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி ஸ்கல்ப்சர், தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி ஸ்கல்ப்டர், நோ பிளேமிங் அலவுட். தி குவாலிட்டி ஆஃப் யுவர் லைஃப் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. Don't give the keys of your happiness to somebody else. They will be painting their own picture. உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கையில் இருக்குது. அதாவது என்னுடைய வாழ்க்கையை ரொம்ப மாற்றின விஷயம் அந்த ஒரு ஒன் லைன் தான். அந்த ஒன் லைன் என்னென்னா, ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை ஓன் லைஃப் அப்படின்ற லைனை வந்து நான் வந்து உணர்ந்து இன்டர்னலைஸ் பண்ண அப்புறம் என்னோடய லைஃபே மாறி போச்சு. அது வரைக்கும் வந்து நான் நினச்சிருந்தேன் எங்கள் அம்மா அப்பா என்னுடைய லைஃபுக்கு ரெஸ்பான்சிபிள், என்னுடைய ஒய்ஃப் ரெஸ்பான்சிபிள், கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிள், என்னுடைய பாஸ் ரெஸ்பான்சிபிள், என்னுடைய அஸ்ட்ராலஜி சார்ட்டு ரெஸ்பான்சிபிள். யாரோ என்னை தவிர யாரோ என்னுடைய வாழ்க்கையில் நான் சக்ஸஸ் ஆகிறதுக்கு மற்றவங்கெல்லாம் என்னை விட அதிக ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். நான் என்னைக்கு வந்து ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை ஓன் லைஃப் அப்படின்ற அந்த ஒத்த லைனை நான் வந்து இன்டர்னலைஸ் பண்ண ஆரம்பித்தேனோ, அதான் உணர்வு பூர்வமாக நான் வந்து இன்டர்னலைஸ் பண்ண ஆரம்பித்தேனோ, அன்னையிலிருந்து நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையை பார்க்குறேன்றதே மாறிடுச்சு. அதனால் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணணுன்னா, யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் ஓன் லைஃப் அப்படின்ற அந்த ஒத்த லைனை நீங்கள் வந்து இன்டர்னலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற விஷயமே வந்து உலகத்தில் வந்து மாறிடும். கடைசியாக வந்து நான் வந்து ஐ வாண்ட் டு லீவ் வித் ஒரு முக்கியமான ஒரு லைஃப் லெசன் நான் வந்து கற்றுக்கிறது. வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு சொன்னால் நீங்கள் எல்லோரும் வந்து பிஹெச்டி படிக்கணும். நான் சொல்கிறது வந்து அகாடமிக் பிஹெச்டி கிடையாது, இது வந்து லைஃப் பிஹெச்டி. பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பேஷன், ஹெச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹங்கர் அண்ட் டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிசிப்ளின். பேஷன் எந்த விஷயம் பண்ணுறீங்கன்னு முக்கியம் கிடையாது, அந்த விஷயத்தில் நீங்கள் இன்வால்வ்டாக பண்ணணும். அதாவது வந்து இஃப் அன் இண்டிவிஜுவல் இஸ் டு பி கால்ட், அதாவது இஸ் கால்ட் அ ஸ்ட்ரீட் ஸ்வீப்பர், he should sweep the street so well as if Michelangelo has painted or Beethoven has composed music or Shakespeare has written poetry. Everybody walking the road should stop and say, here lives a great street sweeper. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்னு முக்கியம் கிடையாது, அந்த வேலையை நீங்கள் சூப்பராக செய்ய முடியுமா? யுவர் இன்வால்வ்மெண்ட் மேக்ஸ் யூ இம்பார்ட்டண்ட். நான் வந்து ஒரு 1 year 1.5 years முன்னாடி ஒரு காலையில் வந்து குவிக்காக ஒரு நாள் ஷேவ் தேவைப்பட்டது. என்னுடைய நேச்சுரல் சலோனுக்கு போனேன் நான் ஒரு 10 மணிக்கு. அந்த ஃப்ரண்ட் டெஸ்க்கு இந்த ரிசப்ஷனில் இருந்த அந்த பொண்ணுக்கு வந்து என்னை அடையாளம் தெரியல. எனக்கு அதனால் பாதி சந்தோஷமாக இருந்தது, பாதி வருத்தமாக இருந்தது. சந்தோஷம், ஓ நம்ம ஆளுங்களுக்கே தெரியல, இவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டோம் அப்படின்னு சந்தோஷம். அதே இதுக்காக வருத்தம், என்னப்பா அது நம்ம ஆளுங்களுக்கே நம்மளை தெரியலன்னு சொல்லிட்டு. அப்புறம் அடுத்த ஆளை போய் பார்க்குறேன், அவங்களுக்கே எனக்கு தெரியல, என்னப்பா இது இப்போ இன்னும் கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் 2வது ஒரு பையனை பார்த்தேன், வாங்க சார் உட்காருங்கன்னாப்புல. அப்பா அவனுக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்குது, ஆனாலும் தெரியல எனக்கு. சார் நீங்கள் தானே CK குமாரவேல்னாப்புல. அப்பா தேங்க்யூ வெரி மச்ப்பா அப்படின்னு சொன்னேன். ஆமாப்பா என்ன விஷயம் அப்படின்னு சொன்னேன். நான் உங்களை வந்து பார்க்கணுன்னு நினச்சிட்ருக்கேன் ரொம்ப நாளாக, உங்களை பார்த்து நான் தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னு சொன்னார். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். மேபி ஏதாவது இன்க்ரிமெண்ட் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா ஏதாவது ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சேன். நான் அந்த பையன் சொன்னாப்புல, சார் நான் இந்த 14 வருஷமாக நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், 4 வருஷம் வேறு ஏதோ சலூனில் ஒர்க் பண்ணேன், 10 வருஷமாக நேச்சுரல்ஸில் ஒர்க் பண்ணுறேன். இந்த 4 வருஷம் நான் வேறு எங்கேயா ஒர்க் பண்ணும்போது என்னோட பேர் வந்து பார்பர், ஹேர் அதுக்கப்புறம் வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட், ஹேர் ட்ரெஸ்ஸர் ஆனேன். நேச்சுரல்ஸில் சேர்ந்தவொடனே ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆனேன். இப்போ நான் இந்த சலூனோட ஸ்டைல் டைரக்டராக இருக்கிறேன். த வே இன் விச் ஐ ஸ்டார்ட் லுக்கிங் அட் மை செல்ஃப் ஹஸ் சேஞ்ச்டு. என்னுடைய ஃபேமிலி மெம்பர் என்னை பார்க்குறது மாறிடுச்சு, சொசைட்டி என்னை பார்க்குற விதம் மாறிடுச்சு. அதுக்காக தேங்க்யூ சொன்னேன் அப்படின்னு சொன்னாப்புல. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிறேன், நான் எனக்கு தெரியாமல் வந்து ஒரு டேபு இண்டஸ்ட்ரி, அது வரைக்கும் வந்து ஒரு சில ஜாதி மக்கள் தான் இந்த பிஸ்னஸை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த இண்டஸ்ட்ரி எடுத்து அது இன்றைக்கி ஒரு லைஃப் ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஆக்கி இன்றைக்கி எல்லாரும் இந்த இதில் படித்தவங்க படிக்காதவங்க மேலே கீழே அது மாதிரி எதுவும் இல்லாமல் இதை வந்து எல்லோரும் பண்ணுற மாதிரி ஒரு பிஸ்னஸை பண்ணியிருக்கோம்
அப்படின்னு சொல்லி அப்போ தான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் இன்வால்மெண்ட் மேக்ஸ் யூ இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்னு முக்கியம் கிடையாது, அதை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்றது தான் முக்கியம். எனக்கு அந்த பேஷன்னு சொல்லும்போது நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ஆட்டோ அண்ணாதுரையை பற்றி நான் பேசணும். அதாவது சென்னையில் கிட்டத்தட்ட 50,000 ஆட்டோ இருக்குது. ஆனால் இந்த ஆட்டோ அண்ணாதுரைன்றவர் என்னோடய ஃப்ரெண்டு. ஏன்னா அவர் வந்து அவரோட ஆட்டோவில் ஏறினீங்கன்னா அதிதி தேவோ பவா அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா கெஸ்ட் இஸ் காடு. அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா அந்த ஆட்டோ க்ளீன், ஸ்பாட்லெஸ்லி க்ளீன் ஆட்டோவாக இருக்கும். அதுக்கப்புறம் மேகசின், இங்கிலீஷ் மேகசின் இருக்கும், தமிழ் மேகசின் இருக்கும், அப்புறம் ஹாட் வாட்டர் இருக்கும், கோல்டு வாட்டர் இருக்கும், டீ இருக்கும், காஃபி இருக்கும், ஜூஸ் இருக்கும், அப்புறம் வைஃபை ஸ்டேஷன் இருக்கும், மொபைல் சார்ஜர் இருக்கும், டெலிவிஷன் இருக்கும். மழை பெஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து கொடை கூட கொடுத்து அனுப்புவார். ஒரு அரை மணி நேரம் ஜேர்னி நான் ஆட்டோ அண்ணாதுரையோட ஆட்டோ பார்த்து நீங்கள் வேறு ஏதோ ஒரு ஊருக்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதாவது எல்லாரும் ஆட்டோ ஓட்டுறாங்க, ஆட்டோ அண்ணாதுரையும் ஆட்டோ ஓட்டுறாரு. ஆனால் அவரோட இன்வால்மெண்ட்னால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் தி பீப்புளே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னே NDTV அவரை பற்றி ஒரு 10 நிமிஷம் கேப்சியூல் ஒன்று பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவர் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டார். இப்போ அவர் வந்து ஒரு டெட் ஸ்பீக்கர், அவர் ஒரு ட்ரெயினர் ஃபார் ரிலையன்ஸு, நேச்சுரல்ஸுக்கு ட்ரெயினர், இன்னும் நிறைய கம்பெனிக்கு அவர் வந்து ட்ரெயின் பண்ணுறார். ஏன்னா அவருடைய அந்த பேஷன். எந்த வேலை செய்கிறேன்னு முக்கியம் கிடையாது, அந்த வேலையில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இன்வால்மெண்ட்டு காக்குறீங்க, அந்த உள்ளே வாங்குறீங்க அப்படின்ற அந்த பேஷனோட பண்ணால் எந்த வேலைனாலும் நீங்கள் மேலே கொண்டு வரலாம். அதான் ஃபஸ்ட்டு P. செகண்டு வந்து H. இந்த பேஷன் வில் கெட் யூ ஸ்டார்டட். ஆனால் அந்த ஹங்கர், அந்த H இருந்தால் தான் அந்த வந்து கண்டினியூ பண்ண வரும். நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் ஆரம்பித்தாலோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி ஆரம்பித்தாலோ முதல்ல பயங்கரமாக ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு தோய்வு வரும், ஒரு சின்ன செட்பேக் வரும், உடனே அவங்க வந்து ஸ்லோ டவுன் ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களால கண்டினியூ பண்ண மாட்டாங்க, அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிடுவாங்க. ஆனால் அந்த டைம் தான் ரொம்ப முக்கியம். அந்த ஹங்கர் இருந்தால் தான் நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலில் சாதிக்க முடியும். ஹங்கர்னு சொல்லும்போது நான் வந்து இந்த சச்சின் டெண்டுல்கரை பற்றி பேச விரும்புகிறேன். அவர் எப்படின்னு இன்றைக்கி வந்து உலகத்திலே மிகப்பெரிய சிறந்த பேட்ஸ்மேனான இருக்கிறார். ஆனால் அவர் வந்து முதல்ல அவர் வந்து விளையாடும் போது அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவார். டெய்லி நெட் ப்ராக்டிஸ் போவார். காலையில் 300 பால் விளையாடுவார். அவரோட அப்ஜெக்டிவ் என்னன்னா அந்த 300 பாலில் ஒரு ஸ்ட்ரோக்கை இம்ப்ரூவ் பண்ணிடணும் அன்னைக்கு அப்படின்னு சொல்லி அதான் அவரோட அப்ஜெக்டிவ். அந்த காலையில் 300 பாலில் அவரால் ஒரு ஸ்ட்ரோக் இம்ப்ரூவ் பண்ண முடியலன்னா திரும்ப சாயங்காலம் வருவார், இன்னொரு 300 பால் விளையாடுவார். அவருடைய நாள் வந்து அந்த ஒரு ஸ்ட்ரோக்கை இம்ப்ரூவ் பண்ணாமல் முடிஞ்சதே கிடையாது. அதனால தான் அவர் சச்சின் டெண்டுல்கர். அதாவது வந்து அவர் எல்லாரும் வந்து 10ஆம் கிளாஸில் அவர் வந்து மேத்ஸில் அவர் வந்து ஃபெயிலாக 34 மார்க் தான் வாங்கினாராம். 6 மார்க்கில் வந்து பாஸ் மார்க்கை மிக்ஸ் பண்ணார். ஆனால் அவர் அடிக்கிற அந்த சிக்ஸரை பார்க்க தான் உலகமே வந்து பார்த்துட்டு இருக்குது. அதனால் எந்த வேலையில் அவர் அந்த ஹங்கர் அவருக்கு எப்பயும் இருக்குமா, அதனால தான் அவர் அந்த லெவலில் அவர் வந்து ரீச் பண்ண முடிஞ்சது. அந்த ஹங்கர்னு சொல்லும்போது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அனெக்டோட் நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த க்ரீக் ஃபிலாசபர் சாக்ரட்டிஸ்னு ஒருத்தவர் இருந்தார். அவர் வந்து உலகத்திலே அவர் தான் வந்து நாலேஜபிள் பர்சன் அவருக்கு பேர். அப்போ ஒரு பையன் அவர்கிட்ட வந்து வந்தானா, சாக்ரட்டிஸ் நீ தான் ரொம்ப நாலேஜபிள் பர்சன்னு எல்லோரும் சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் நாலேஜ் கொடு அப்படின்னானா. உடனே சாக்ரட்டிஸ் கோவம் வந்துடுச்சான். உடனே வந்து என்ன சொல்கிற நீ அப்படின்னாப்லையா, எனக்கு கொஞ்சம் நாலேஜ் வேணும் அப்படின்னானா. உடனே அந்த பையனை வந்து கையை பிடிச்சி தரன்னு இழுத்துன்னு போயிட்டு அந்த ரோடு கார்னரில் ஒரு சின்ன குட்டை இருந்துதான், அவனோட தலையை முடியை பிடிச்சி அந்த குட்டைக்குள்ளே அவனை வந்து டிப் பண்ணி ஒரு 20 செகண்ட் கழித்து இழுத்தாரான். என்ன வேணும்னு கேட்டாரான். நான் நாலேஜ் வேணும் அப்படின்னானா. திரும்ப உள்ளே அமுத்தினாரான். இந்த தடவை 30 செகண்ட் வச்சுருந்தாரான். எடுக்கும்போது ஏர்னு கத்தனானா. அப்போ சொன்னாரா, இஃப் யுவர் quest ஃபார் நாலேஜ் இஸ் as much as you want air now, knowledge will come searching for you அப்படின்னாராம். அதாவது நீங்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் சாதிக்கணும்னா அந்த பசி இருக்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த மெட்ரோவில் இருக்கிற சென்னையிலையும் பெங்களூர்லேயும் ஹைதராபாத்தில் இருக்க பசங்களை விட இன்றைக்கி வந்து சின்ன ஊர்லேருந்து வர பசங்களுக்கு வந்து பசி ஜாஸ்தி. அதனால தான் வாழ்க்கையில் சாதிக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன ஊரில் இருக்கிற ரூரல்லேருந்து வர பசங்க, மிடில் கிளாஸ் பசங்க, அப்பா அம்மா கஷ்டப்பட்டு அந்த மாதிரி வர பசங்களுக்கு தான் பசி ஜாஸ்தியாக இருக்கும். அவங்களால தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலில் வந்து சாதிக்க முடியும். அந்த பசி இருக்கணும். 3வது வந்து டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிசிப்ளின். நம்ம இந்த டிசிப்ளின் இந்த வேர்டு கேட்டாவே நமக்கு பிடிக்காது. ஏன்னா சின்ன வயசில் அப்பா அம்மாவும் டீச்சர்ஸும் டிசிப்ளின் சொல்லி நம்மளை டார்ச்சர் பண்ணிக்குவாங்க. ஸோ நம்ம என்ன பிலீவ் பண்ணுவோம், டிசிப்ளின் டேக்ஸ் அவே த ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி நமக்கு மைண்டில் ஒரு ஒப்பீனியன் செட் ஆகிடும். இல்லை, ஆக்சுவலாக டிசிப்ளின் கிவ்ஸ் அஸ் தி ஃப்ரீடம். டிசிப்ளின் இஸ் த ட்ராக் டு ரன் ஆன். டுடே இன்றைக்கி ட்ரெயின் தான் மோஸ்ட் எனர்ஜி எஃபிஷியன்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிகாஸ் இட் ரன்ஸ் ஆன் அ ட்ராக். அந்த ட்ராக்கில் ரன் பண்ணுற ட்ரெயின் தான் ரொம்ப முக்கியம். இமேஜின் நீங்கள் வந்து ஒரு காருக்குள்ளே போகிறீங்க, அந்த காரில் வந்து ஒரு ஆக்சிலேட்டர் பெடல் இருக்குது, ஒரு பிரேக் இருக்குது, ஒரு கிளச் இருக்குது, ஒரு கியர் ஷிஃப்ட் இருக்குது, முன்னாடி இன்ஜின் இருக்குது, பின்னாடி வந்து ஃபியூல் டேங்க் இருக்குது, அதில் பெட்ரோலும் இருக்குது. ஒன்றே அந்த காரில் இல்லை. என்ன இல்லைன்னா ஸ்டியரிங் வீல் மட்டும் இல்லை. ஸ்டியரிங் வீல் இல்லாத கார் உங்களை பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு எடுத்துன்னு போகாது. ஸோ இஸ் அ லைஃப் வித்தவுட் அ டிசிப்ளின்.
அந்த டிசிப்ளின் இருந்தால் தான் உங்களை பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு எடுத்துகிட்டு போகும். டிசிப்ளின்னு சொல்லும்போது நான் பேச விரும்புகிறது எங்கள் அண்ணா சி.கே. ரங்கநாதனை பற்றி. அவர் இன்றைக்கி வந்து கவின் கேர்னு ஒரு கம்பெனி நடத்துகிறாரு, கிட்டத்தட்ட 4000 கோடி கம்பெனி. அவர் வந்து சிங்கிள் ஹேண்டடாக ஒரு ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர். அவர் ஒரு ரோல் மாடல். அவர் வந்து ஸ்கூல் படிக்கும்போது, கடலூரில் படிக்கும்போது அவர் வந்து ஸ்கூலில் அவர் யாருக்குமே தெரியாது. ஹி இஸ் நாட் இன் த டாப் 5 ஆஃப் தி ஸ்டூடெண்ட், ஆக்சுவலி இஸ் இன் த பாட்டம் 5 ஆஃப் தி ஸ்டூடெண்ட். அதுக்கப்புறம் காலேஜ் போய் சேர்றாரு அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரம். அங்கேயும் அவர் வந்து டாப் 5 கிடையாது, அங்கேயும் பாட்டம் 5 தான். அவருடைய பேரையோ அவருடைய ஃபேஸையோ யாருக்குமே தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையை வந்து அந்த டிசிப்ளின்ன்ற அந்த அந்த டிசிப்ளினில் வந்து கட்டமைச்சார். பர்சனல் டிசிப்ளின், ஃபினான்ஷியல் டிசிப்ளின், ப்ரொஃபஷனல் டிசிப்ளின் அண்ட் டைம் டிசிப்ளின். அவர் உங்களை வந்து 10 மணிக்கு மீட் பண்ணுறேன்னு சொன்னார்னா 9:55க்கு ரெடியாக இருப்பார். ஹிஸ் வேர்ட் இஸ் அ கமிட்மெண்ட். அந்த மாதிரி டிசிப்ளினில் அவர் கட்டமைச்சனால தான் அதுக்கு மேலே டீம் பில்டிங் ஸ்கில்லு, மார்க்கெட்டிங் ஸ்கில்லு, சேல்ஸ் ஸ்கில்லு, மற்ற ஸ்கில்லெல்லாம் லேயர் பண்ணதுனால இன்றைக்கி இவ்வளவு பெரிய வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர் ரோல் மாடலாக இருக்கார். அதனால் நீங்கள் வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா எல்லோரும் PhD படிங்க. P stands for passion, H stands for hunger and D stands for discipline. இந்த 3 சேரும்போது உங்களோட வாழ்க்கையை வந்து மிகப்பெரிய லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடும். லாஸ்ட் பாயிண்ட்டாக நான் சொல்ல விரும்புகிறது வந்து, நான் ரீசெண்டாக வந்து என்னை கடலூரில் எங்களுடைய ஸ்கூலுக்கு வந்து என்னை பேச கூப்பிட்டாங்க. அந்த ஸ்கூலுக்கு போகும்போது அந்த காலத்தில் வந்து ஐஸ்கிரீம் விற்றுந்த அதே ஆள் இப்போ வயசான ஆள், ஆனால் இன்னமும் ஐஸ்கிரீம் விற்றுட்டுருக்கிறாரு. எனக்கு பிடிச்ச ஃபேவரட் ஐஸ்கிரீம் ஒரு 100 ஐஸ்கிரீம் வாங்கி வைங்க, நான் பேசின அப்புறம் எல்லா பசங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போயிட்டு பேசி முடிச்சுட்டு எல்லா பசங்களுக்கும் அந்த ஐஸ்கிரீம் கொடுக்க சொன்னேன். ஒரு 95 பசங்க வாங்கிட்டாங்க, ஒரு 4-5 பசங்க மட்டும் வாங்க மாட்டேன்ட்டாங்க. எனக்கு வேறு ஐஸ்கிரீம் வேணும், கப் ஐஸ்கிரீம் வேணும், ஏதோ சொல்கிறானுங்க. அன்றைக்கி ஏதோ மோடில் இருந்தால் சரி கொடுங்கன்னு சொல்லிட்டேன் நான். அதாவது அந்த மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்னென்னா, இன் லைஃப் யூ வில் கெட் வாட் யூ ஹாவ் தி கரேஜ் டு ஆஸ்க் ஃபார். நீங்கள் எதுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு தைரியம் இருக்கோ கேட்குறதுக்கு அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். நான் கிட்டத்தட்ட 35-40 வயசு வரைக்கும் நல்லா வேலை செய்வேன், ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், படிப்பேன். ஆனால் வந்து எனக்கு அந்த கரெக்டான டைமில் கை தூக்க கிடையாது. ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் போனால் பேக் பெஞ்சில் உக்காந்துக்குவேன், முன்னாடி வர தெரியாது. இந்த மாதிரி என்ன நானே வந்து நான் வந்து சுருக்கிக்க ஆரம்பித்தா அப்புறம் வந்து சொல்லுவேன், நான் லைஃப்பில் வந்து கரெக்டான கான்டாக்ட்ஸ் தெரியணும், உங்களுக்கு வந்து உனக்கு வந்து யார் நல்லா வெல் கனெக்டட் இருக்கோ அவங்க தான் மேலே வர முடியும் அப்படின்னு நினச்சேன். லைஃப் இஸ் நியூட்ரல். லைஃப்பை பொறுத்தவரையும் அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ வந்து கை தூக்குறியா இல்லையான்றது தான் முக்கியம். அது வந்து டூ யூ ஹாவ் தி கரேஜ் டு ஆஸ்க் ஃபார் யுவர் பொசிஷன். நீ பொசிஷன் கேட்கலன்னா அடுத்த ஆளுக்கு அது கொடுத்துட்டு அதுமான்னு போயிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் தான் உங்களுடைய பொசிஷனை நீங்கள் லைஃப்கிட்ட கேட்கணும். யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் லைஃப் கொடுக்கும், யார் கேட்கலையோ அவங்களுக்கெல்லாம் லைஃப் கொடுக்காது. இந்த மொபைல் ஃபோன் இருக்குது, இந்த மொபைல் ஃபோனில் வந்து செல்ஃபி ஃப்ரேம் வைக்கிறோன்னு வச்சுக்கோ. இந்த செல்ஃபி ஃப்ரேம் வைக்கிறேன்னு வச்சுன்னா யார் இந்த செல்ஃபி ஃப்ரேமில் வரமோ அவங்க மட்டும்தான் கிளிக் பண்ண முடியும். லைஃப் வந்து ஒரு இன்விசிபிள் செல்ஃபி ஃப்ரேம் வச்சுருக்கு. அந்த இன்விசிபிள் செல்ஃபி ஃப்ரேமில் யார் வந்து எனக்கு பொசிஷன் வேணும்னு கேட்குறோமோ அவங்களுக்கெல்லாம் லைஃப் பொசிஷன் கொடுக்கும். யார் பொசிஷன் கேட்கலையோ அவங்களுக்கெல்லாம் பொசிஷன் கொடுக்காது. எனக்கு ரொம்ப பிடிச்ச அப்துல் கலாமோட கோட்டை சொல்லி நான் இந்த ஸ்பீச்சை நிறைவு பண்ணுறேன். யுவர் என்ட்ரி இன் டு திஸ் வேர்ல்டு கேன் கோ அன்னோட்டிஸ்ட், யுவர் எக்ஸிட் ஷுட் நாட் பி. உன்னுடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள், வெற்றி நிச்சயம்.